சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம். உடல்ல தலைவலி வருது அப்படின்னா எதனால வருதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு நெத்தியில வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலையில உச்சியில வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு பின்மண்டை எல்லாமே வலி இருக்கு அப்படின்னுவாங்க. ஸோ தலைவலி வந்தா மாத்திரை எடுக்கிறத தவிருங்க. எந்த இடத்துல வலி இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு முன் நெத்தியில வலி இருக்கு அப்படின்னா யாரெல்லாம் தூக்கம் சரியா இல்லையோ அவங்களுக்கு தான் முன் நெத்தியில வலி இருக்கும். அதுக்கு மெடிசனே இல்லை, நல்லா தூங்குறது தான் அதுக்கு சிறந்த மருந்தா அமையும். யாருக்கெல்லாம் தலை உச்சியில வலி இருக்கோ அவங்கெல்லாம் அதிகப்படியாக தண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க, அது சரிவர சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் தலையோட உச்சியில வலி இருக்கும். பின்மண்டை வலிச்சுட்டே இருக்கு அப்படின்னா நிறைய பேர் அதிகமாக டென்ஷன் ஆகிறதும் மன உளைச்சல் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் பின்மண்டை வலி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல தலைவலி இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவம் எடுத்துக்கோங்க. நீங்களா வலி மாத்திரையை சாப்பிட்டு பழக்கப்படுத்தாதீங்க. டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. சிவம் மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். நோய்கள் வர ஒரே காரணம் உடலில் பல நாள் தேக்கி வைத்த கழிவுகளின் தேக்கமும் தவறான வாழ்வியல் வழிமுறைகளும் மட்டுமே. சர்க்கரை நோய், மூட்டுவலி, சைனஸ், ஆஸ்துமா, சோரியாசிஸ், குழந்தையின்மை முதல் மாரடைப்பு வரை சித்தர்கள் அன்றை கணித்த 4448 நோய்களுக்கும் எளிமையான மருத்துவத்தை இன்றும் சேவையாக செய்யும் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது கனிமொழி அம்மாகிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். நான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான். சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை 8111 044 6000.